அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ரவையும் ராகி மாவும் வச்சு ஒரு ஹெல்த்தாக நான் இன்றைக்கி உப்புமாவும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்னியும் தான் செய்ய போகிறேங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்த பருப்பும் ஒரு 5 முந்திரி பயிரை உடச்சி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பயிர் சேர்த்துலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நான் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. தாளிக்கிற பொருள் எல்லாமே சேர்த்த உடனே நம்ம இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதோடய ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பழமான தக்காளியாக நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க, ஒரு நிமிஷம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நான் 1க்கு 1.5 அளவில் தண்ணி ஊற்றிட்டுருக்குறேங்க. நான் 1 கப்பு ரவையும் 1 கப்பு நான் ராகி மாவும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ அதனால் 1க்கு 1.5 அளவு ஒரு 3 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கல்லுப்பு கொஞ்சம் கரையணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சமாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டாக இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பூண்டு பல்லு சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு கொதி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ 1 கப்பு ஃபுல்லாக நான் நெய் ரவா சேர்த்துக்கிறேங்க. ரவையோடு நீங்கள் ராகி மாவு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். 1 கப்பு அதே மாதிரியே சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் 1 கப்பு நான் ராகி மாவு சேர்த்து எல்லாத்தையும் கைவிட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவும் பற்றக்கூடாது. உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம எடுத்தாலே போதுங்க. நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குழன்னு ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் கூட ஒன்று சேர்த்து செய்யலாங்க. கரெக்டாக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. டெய்லிக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்குலாம் இட்லி, தோசை இதே மாதிரி சாப்பிட்டு போர் வச்சு போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தாகவே செஞ்சு பாருங்கள். நம்ம ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ரொம்பவும் வேலை உங்களுக்கு எடுத்து நிற்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாது. இதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க. சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது சூடாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. நல்ல இரும்பு சத்து, கால்சியம் சத்து ராகி மாவில் நமக்கு நிறையவே இருக்கும் இல்லையா. இப்போ அந்த சட்னியை அரைச்சி சட்னியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 அப்படியே கில்லாதே அப்படியே சேர்த்து தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னியை ஊற்றி நீங்கள் அதோட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.